ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸின் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நமக்கு இப்போ வந்து நம்ம அடுத்து நாளைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 டேஸாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. டியூ டு மை பர்சனல் ஒர்க்குனால என்னால் வீடியோஸ் நான் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ஒரு சின்ன சாரி நான் சொல்லிக்கிறேன், பெரிய சாரி. நான் அடுத்து வந்து கண்டினியூஸாக நான் வீடியோ நான் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டினியூட்டி கொஞ்சம் இடையில வந்து ஒரு 10 டேஸாக வந்து கேப் விட்டுருச்சு. ஸோ இன்னையிலேருந்து நான் கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். நமக்கு வழக்கம் போல் வந்து நாளைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு சாப்பி ட்ரேடிங்கான மார்க்கெட்டுக்கு தான். சாப்பி ட்ரேடிங் நமக்கு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஜோனுக்கும் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட். கண்டிப்பாக நெகட்டிவ் ஜோனுக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட், சிம்பிளாக சொல்ல போனோம்னா நாளைக்கு டேக்கு வந்து ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் எக்ஸ்பைரி. ஸோ ஓகே, நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது? வெனஸ்டே மார்க்கெட்னாலே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நிறையா நம்ம வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம், மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் போகக்கூடிய மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் நமக்கு இண்டெக்ஸில் சப்போர்ட் பண்ணது நமக்கு பேங்க் நிஃப்டி தான். ஃப்ளாட்டான சப்போர்ட் கிட்டத்தட்ட 32,000 கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு 32,000 32,600 வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங்கில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் 32,600 32,600 தான் ப்ரீவியஸ் ஹை. ஸோ அந்த ஹைக்கு நமக்கு போகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி அங்கே சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ ஏன்னா மற்ற மேஜராக இருக்கக்கூடிய நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இயற்கையை தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ரைவனுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது பேங்க் நிஃப்டி தான். ஸோ அந்த பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இயற்கைக்கு போகணும்னா நமக்கு அது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். தென் கம்மிங் இதில் வந்து பார்த்தோன்னா February 1 அன்னைக்கு நமக்கு பட்ஜெட் நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகும்போது மார்க்கெட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் போயிட்டே இருக்கும். அது எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த டாக்ஸ் வேவர் ஏதாச்சும் இருக்குமா, இந்த பாண்ட்ஸ் பையிங்கில் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் எல்லாமே போய்கிட்டே இருக்கும் போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணியே மார்க்கெட் அகெயின் நமக்கு மேலே தான் போகும். ஸோ அதனால் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு நெகட்டிவ் ஜோனில் இருந்தாலுமே ஒரு சில செக்டார்ஸ் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ். அது மிட் கேப் செக்டார், பேங்கிங் வந்து ஃப்ளாட்டாக, தென் கேபிட்டல் குட்ஸு, கன்சியூமர் டியூரபிள்ஸ் நல்லா போயிருக்கு. தென் மெட்டல்ஸ் ஒரு பாசிட்டிவ், ஆயில் அண்ட் கேஸ் இந்த இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரைவன் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மெட்டல்ஸும் கன்சியூமர் டியூரபிள், அது எஃப்எம்சிஜின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இதான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரைவன் பாயிண்டில் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு டைட் ரேஞ்சில் மேலே போயிட்டு நமக்கு ஒரு மாதிரி மைனஸில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -53 பாயிண்டில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ சார்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னுக்கான சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்றுக்கு க்ளோசிங்கை விட்டு நேற்றுக்கு க்ளோசிங் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்தாங்க. நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஜோனில் தான் நமக்கு முடிஞ்சிருந்தாலுமே வந்து மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப் கொடுத்துருந்தாலும் கேப் அப்லேயே நமக்கு இல்லை. கேப் அப்லேயே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ இருக்குது? 14,244. ஸோ இன்றைக்கி நியூ ஃப்ரெஷ் ஹை கொடுத்து நம்ம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. சப்போர்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல டிப்பில் வந்துட்டு நமக்கு க்ளோசிங் வந்து பார்த்தோம்னா 14,146 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 14,039 வரைக்கும் லோ வந்துட்டு மார்க்கெட் வந்து 14,146 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஹை கொடுத்து திரும்ப கீழே வந்து திரும்ப வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல லோவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நேத்திக்கு லோ வரைக்கும் பிரேக் ஆயிடுச்சு. நேத்திக்கு லோவும் பிரேக் ஆகிட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏரியா வந்து க்ளோஸ் ஆகிருக்குனாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் ட்ரெண்ட் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் ட்ரெண்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் இதுலேயே வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்னாலே வச்சுக்கோங்களேன் ஒரு ரெட் சிக்னலுக்கான ஆரம்பம். ஸோ ரெட் சிக்னலுக்கான ஆரம்பம் இருந்தால் இங்கேருந்து திரும்ப வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு இருக்கிற இம்மிடியட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் டேக்கான ஸ்டாப் லாஸ் அதையும் வந்து உடைச்சிருச்சு.
உடைச்சிச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு டே தான் ஸ்டாப் லாஸ். இன்னைக்கு டே ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே, இது என்ன பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் நாளுக்கான ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான உங்களுக்கு வேயா இருக்கும். ஈஸியான வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லோ பாயிண்ட் 13,953. மேபி நாளைக்கு வந்து பார்த்தோம்னா வரலாம். இன்னைக்கு க்ளோசிங்கே எங்கே முடிஞ்சுக்கு 14,146. ஒரு 100 பாயிண்ட் நாளைக்கு வந்து ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்காண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த இடத்துல வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக பையிங்க்கு எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பேங்கிங் செக்டருக்கான ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இன்னைக்கு எப்படி ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் இறங்கியிருக்கு. இன்னைக்கு இது ரெண்டுமே வந்து இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கீழே இறக்கி விட்டுருக்குது. ஸோ ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது. பஞ்சாபில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ரிலையன்ஸ் ஜியோவோட டவர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு நமக்கு பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெனாலிட்டி சார்ஜஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 crore வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வந்து பெனாலிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன இதுன்னா ரெக்கவரி இது பண்ணுறதுல வந்து அவங்க மிஸ் ரூல்ஸ் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் மார்க்கெட்டு இது ரெண்டும் கீழே இறக்கியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் அடுத்து நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம். ஈவன் இன்ட்ராடேக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணலாம், தென் டெலிவரிக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ டெலிவரிக்கு நீங்கள் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா நீங்கள் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸுக்கான சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சார்ட்டில் நம்ம போய்க்கலாம். அந்த ஸ்டாக்ஸே உங்களுக்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஸோ அட்வான்ஸ் சார்ட்டு. ஸோ சார்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ சார்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரத்துலேருந்தே உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு. போன வாரத்தில் கீழே இறங்கியிருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 4,800 அது கூட வச்சுக்கோங்க. 4,900 ரூபாய் வரைக்கும் கீழே வரலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அகைன் கீழே வந்தால் இதுவுமே கீழே வரலாம், இல்லைன்னா இந்த ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் பையிங்க்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் அதே போல் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குன்னா இது இமிடியேட்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் உடனே இமிடியேட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது. நமக்கு டெலிவரி வாங்கினா 3 நாளில் நமக்கு கழிச்சு தான் நம்ம செல் பண்ண முடியும். அந்த டேக்குலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. தென் இன்ட்ராடேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஒரு 2000 கால் எடுக்கலாம், இல்லைன்னா 1950 இந்த மாதிரி கால் எடுக்கலாம். இந்த மணி கால்லையே உங்களுக்கு எடுத்துக்கலாம். அட் த மணி காலில் எடுத்துக்கலாம். இந்த மணி கால் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1900 ரூபாய் தான் இந்த மணி கால். அந்த கால் எடுத்துக்கலாம். அவுட் த மணி கால்னா 1950, 2000 இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டிப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டிப்பு நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேண்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு நமக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 1855. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண தேவையே கிடையாது. ஸோ மார்க்கெட்டுக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் எல்லாத்தையுமே நமக்கு லோ உடைச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கான நீங்கள் லோ எடுத்தீங்கன்னா 1888 வரைக்கும் நமக்கு இந்த கேண்டிலுக்கான லோ இருக்குது. ஸோ இந்த லோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங்க்கு பாயிண்ட்டுக்கும் 1905 இது 1888க்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, 20 பாயிண்ட்டு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை ஃபாஸ்டான ஒரு ட்ரைவிங் கிடைச்சுன்னா இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் ட்ரேடிங் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்பைக் ட்ரேடிங்க்குமே உங்களுக்கு ரிலையன்ஸில் கிடைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு இதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா பட்ஜெட் சீசனை ஒட்டி மார்க்கெட் அகெயின் மேலே தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14,250 to 14,270 வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் அவுட் மேலே ஆகிருச்சுன்னா மார்க்கெட் வந்து 14,680 டு 14,710 வரைக்கும் வரும்னு இருக்காங்க. கீழே இறங்கினா 14,040 வந்து ஸ்டாப் லாஸ். ஆனால் இது ஸ்டாப் லாஸாக வந்து ட்ரேடர்ஸுக்கு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க ஸ்டாக் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் எடுக்கிறவங்களும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ் பையிங் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஷார்ட் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 அதை உடச்சா 13,000. ஸோ 14,040 வந்து நமக்கு வந்துச்சுன்னா 14,040 13,950. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு பையிங்க்கு அகெயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது ஷார்ட் போகிறவங்க வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் பண்ணிட்டோம்னா ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பையிங் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட அகெயின் ஒரு பையிங்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கியோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறதுனால நாளைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி வேணால் நமக்கு ரிவர்சல் என்ட்ரி ஆகலாம். ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE 200 பாயிண்ட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ கேக்கு டாக்ஸி எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இந்த நம்ம நாஸ்டாக் மார்க்கெட் இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மார்க்கெட்டோட பேஸ் பண்ணி நமக்கு பையிங்கில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் 14,680 சம்திங் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒவ்வொரு டிப்பையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இருந்ததுன்னா என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.